ورحمة الله وبركاته. عليكم السلام. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في كلام القديم والقرآن العظيم والفرقان الحميد إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. உலகத்தின் முதல் ஆலயமாம் கஅபாவையும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறைவிடமாம் மதீனத்து நபவியையும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அமர்வின் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய இறையில பொறுப்பாளர்களே, போற்றுதலுக்குரிய மாற்ற அறிஞர் பெருமக்களே, பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர் மாணவிகள், அல்லாஹ்வின் தனிப்பெரும் கிருபையினால் மதரசாவுடைய 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மிக சீரோடும் சிறப்போடும் அருமையாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மாலையிலிருந்து அஸ்ர் தொழுகையை தொடர்ந்து மாணவிகளுடைய நிகழ்ச்சிகள் மிக அருமையாக நடந்ததாக ஆசிரியர் பிரிந்தவர்கள் சொல்லுவதை கேட்டு சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய கால சூழ்நிலையிலே பெண்களுக்கு மார்க்க கல்வி என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆண்கள் மார்க்க கல்வி எப்படி பெற்றுக் கொள்கிறோம்? ஆண்களை பற்றி பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு மார்க்க கல்வி என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலக கல்வியிலே பெண்களுடைய உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறது. உலக கல்வி வேண்டாம் என்று சொல்லவில்லை. உலக கல்வி கண்டிப்பாக தேவை பெண்களுக்கு. என்றாலும் உலக கல்வி மட்டுமே எடுத்துக் கொண்டிருக்குமேயானால் அது அழிவின் தொழிவில் கொண்டு விட்டுள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ நம் சமுதாய சகோதர சமுதாயத்தை பற்றி பேசவில்லை. நம் சமுதாயத்திலே பிள்ளைகள் உலக கல்வியுடைய உச்சத்துக்கு செல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படுகிறோம். ஒரு சில தினங்களுக்கு முன்னால் கூட சேலம் மாவட்ட ஆத்தூரிலே குற்றவியல் பிரிவிலே நீதிபதியாக அறிஞர் சகோதரி பதவியேற்றிருக்கிறார்கள். அதை எல்லாம் பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. நம் சமுதாயத்தின் பெண்கள் மிக உச்சத்தில் இருக்கிறார் என்றால் கூட மார்க்க கல்வி கட்டாய கடமையாக கொண்டிருக்கிறது. மார்க்க கல்வி இல்லாமல் எங்கெங்கு இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் நடை உடை எல்லாம் மாற்றம். அந்த சகோதரி கூட நீதிபதியாக இருக்கும்போது கூட புர்கா மக்கள் போட்டு எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறார். உயர் பதவி ஒரு நீதிபதியாக கூட அதே போன்று சொல்லிக் கொள்ள மிக சந்தோஷப்படுகிறேன். இந்த வார்டுடைய கவுன்சிலர் சோதனைகள் கூட என்று பார்த்தால் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதை எல்லாம் பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. பெண்களுக்கு மார்க்க கல்வி கட்டாய கடமை. மார்க்க கல்வி இல்லாவிட்டால் அந்த பெண்களுடைய நிலைமை மிக மோசமாகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் இல்லாமல் இன்றைய காலத்தில் பெண்கள் மார்க்க கல்வி கொள்வது கடினமான விஷயம். திருமணம் முடிந்து விடுகிறது. அதன் பிறகு கணவரை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், மாமனார் மாமியாரை பார்க்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும். இத்தனைக்கு மத்தியிலே மதரசாவில் வந்து பாடம் கற்றுக் கொள்கிறார் என்றால் உண்மையில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா அவருடைய கல்வியை இன்னும் அதிகமாக்குவானாக. அது மட்டும் இல்லாமல் மகளால் எத்தனை பிள்ளைகள் கல்வி கற்காமல் இருக்கிறார்களோ அவர்களும் கல்வி கற்றுக்கொள்வது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை இறக்கி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40வது வயதிலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற வசனத்தை கொண்டு வஹி இறக்க ஆரம்பித்தார். அன்று முதல் கொண்டு 23 ஆண்டு காலம் மக்கா மாநகரிலே 13 காலம், மதீனா நகரத்திலே 10 ஆண்டு காலம்
23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த அருமையான திருக்குர்ஆனை இறக்கி வைத்தார். அந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் சொல்லி காண்பித்தார். மனிதன் மட்டுமல்ல, உலகத்துடைய அத்தனை விஷயம் குர்ஆனில் சொல்லி காண்பித்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பது மட்டுமல்ல, அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, அதற்கு முன்னால் என்ன இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அது முதல் கொண்டு நாம் வாழ்வது மட்டுமல்ல, நமக்கு பிறகு உலகம் அழியும் அல்லவா, அது மட்டுமல்ல, உலகம் அழிந்த பிறகு என்ன நடைபெறும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஆக குர்ஆனில் சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்திருக்கிறான். அதோடு மட்டுமில்லாமல் மக்களுடைய சட்டங்கள், மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மனிதன் எவ்வாறு நடைபெற வேண்டும், என்னென்ன சட்டங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அருமையாக சொல்லி காண்பிக்கிறார். தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், இன்னும் எத்தனை கடமை இருக்கிறோ, கடமை மட்டுமல்ல நடைமுறைகளையும் சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது அதிகமான விஷயங்களிலே, அதிகமான சமயங்களிலே ஆண்களை குறிப்பிட்டே சொல்லுவார். ஆண்களை குறிப்பிட்டே தொழுகுதல், நோன்பு வைத்தல், இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள், அவ்வாறு சொல்லி ஆண்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். நாமும் இன்று குர்ஆன் ஓதுகின்றோம், ஏதோ கடமைக்கு ஓதுகின்றோம். அதில் சிந்தித்து பார்க்க கட்டாய கடமையாக இருக்கிறது. குர்ஆனை ஓதுவது பெரிய விஷயம் இல்ல, குர்ஆனை சிந்திக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நமக்கு அதெல்லாம் நேரம் இல்லை, ரொம்ப சிரமம். ஓதுறதே பெரும்பாடா இருக்குது, சிந்திக்கிறதெல்லாம் இங்க இருக்கு. ஆனா அருமை சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் குர்ஆனை சிந்தித்தார்கள். சஹாபியாக்கள் பெண்மணிகள் குர்ஆனை சிந்தித்தார்கள், ஆராய்ச்சி செய்வார்கள். ஒரு சமயத்திலே அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், நபியே அல்லாஹ் தஆலா நிறைய சட்டங்களை சொல்லுகின்றார். எல்லா சட்டங்கள், நடைமுறைகள், கட்டளைகள் எல்லாம் ஆண்களுக்குரியதாக இருக்கிறது. எங்களுக்கு எதுவும் இல்லையா? எங்களுக்கு சட்டம் இல்லையா? அதை நாம நடக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நாம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லையா என்று கேட்கின்ற கவலை ஏற்பட்டது இந்த சஹாபியாக்களுக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வசனம் இறக்கினான், மிகப்பெரிய நீண்ட வசனத்தை இறக்கினான். இன்னமல் முஃமினீன இன்னமல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் காஸிதீன காஸியாத் என்ற ஒரு பெரிய நீண்ட வசனத்தை 33வது அத்தியாயத்திலே கூடிய மிக நீண்ட வசனத்தை இறக்கி வைத்தான். பெண்களுக்கே உள்ள வசனமாக பெண்களை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா வசனத்தை சொல்லி காண்பிக்கின்றான். முஸ்லிமான ஆண்கள் பெண்களே, மூமினான ஆண்கள் பெண்களே, நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் என்று குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். நம்பிக்கை கொண்ட பெண்களே, கட்டுப்பாடக்கூடிய ஆண்கள் பெண்களே, உண்மை பேசக்கூடிய ஆண்கள் பெண்களே, பொறுமையை கையாளக்கூடிய ஆண்கள் பெண்களே. அந்த வசனத்தை வசதியாக வரிசையா சொல்லி காண்பிக்கின்றார். பெண்களை குறிப்பிட்டு சொல்லி காண்பிக்கின்றார். அடக்கமா நடக்க வேண்டிய நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்களே, தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களே, அது மட்டுமல்லாமல் நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் பெண்களே, அதற்கு மேலாக கற்பை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள் பெண்களே என்று இன்னும் பல விஷயங்கள் சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட ஆண்கள் பெண்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல மகத்தான நற்கூலி தரக்கூடியவனாக என்பதை சொல்லி அந்த வசனத்தை எல்லாம் பிடித்திருக்கிறான். சற்று சிந்தித்து பார்க்கிறே, ஆண்களை விட ஆண்கள் எப்படி ஓரளவுக்கு நேரம் இருந்தார்கள். ஆனால் பெண்களிடத்திலே ஈமான் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது, மிக மிக குறைவாக இருக்கிறது. மார்க்க கல்வி இருக்குமே ஆனால் இந்த வசனத்தை சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பெண்கள் நடைமுறையில் வந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். இல்லை என்றால் அந்த பெண்களுக்கு இந்த நடைமுறை வராது மட்டுமல்ல, நாளை கியாமத் நாளிலே அந்த பெண்களுக்கு மிக நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய. எனவே கண்ணியத்துக்குரிய பெண்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியான நேர்த்தியான வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக பட்டம் பெறக்கூடிய முதல்